நல்ல ஆளை ரெடி பண்ணியிருக்க நீ வேணா நீ நல்லா நீ ஒன்று பண்ணு நீ இங்கே எல்லாருமே கரெக்டாக இருக்குது பெஸ்ட்டு என்னடா இது நான் ஒரு டைம் கேட்குறேன் சாங்கு மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம் நீ நினச்சா ஒன்று பண்ணலாம் மூடிட்டு வீட்டில் இருக்கு நீ வீட்டில் வந்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஆள் 10 பேர் நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் அமௌண்ட்டு 3400 மட்டும் கொடுத்துட்டு போயிடும் காசு தர மாட்டியா நான்லாம் ஒரு ஆள் 11 வாட்டி கால் பண்ணதே கிடையாது இது எங்கடா வரானுங்களே இல்லையாடா அசிங்கம் நேரம் வந்துட போகுது வாயில கிளினா அவன் ஒருத்தனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் சலீம் அவன் இன்னும் ஆளை காண சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் யார் சலீம் வெயிட் பண்ணுறானா அவன் வண்டி அவன்கிட்ட தான் இருக்கு என்ன பண்ணுவான் இது அவர் யோசிக்கிறாருல்ல நல்ல முடிவு ஒன்று எடுப்பார் வாட்ஸ்அப் கால் பண்ணலாமா கால் பண்ணி உட்காந்து எரிச்சல் வருது உனக்கு நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிருவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க அஜித் கொவட்டு வாயில் குத்தி போடுவேன் மூடிட்டு உட்காந்துக்கும் உனக்கு இது கிடையாது நான் ஏற்கனவே பயங்கர கடுப்பில் இருக்கேன் நான் ஜான்விக் இல்லை விக்குன்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் நான் அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எதிர்பார்க்குற கஷ்டம் தானே அதெல்லாம் விடுங்க நம்ம எங்கே போகிறோம் சொல்லுங்க ஊட்டி வழி மசனக்குடி வழி ஊட்டி வழி மசனா மனுஷன் ஏற்பட்டுருக்கு பாரத்துக்கு கூப்பிடணா ஆமாம் அவன் என்னாச்சு 3 மணிக்கு கூப்பிட்டு ரெடியாக போகலாம்டா அப்படின்னா சரி நெயில் கட்டர் இருக்கானா மரியாதைக்கு போய் அடிச்சு கொன்னே விடுவேன் நான் வந்து சேருதுக்கு வர ஒவ்வொன்று சேர்த்து மாடுங்க நெயில் கட்டுறணும் இப்போ நகை வெட்டிட்டு தான் போயிட்டு உட்காந்து சொரிய போகிறான் இவனும் உள்ளே போகிறானுங்க வரானுங்க வெளியே உள்ளே போகிறானுங்க வரானுங்க என்னடா பண்ணுறானுங்க இவனுங்க உள்ளே போயிட்டு வெளியே வந்துடாத உனக்கு வாய் ஜாஸ்தி டேய் இவன் கிளம்பிட்டான் இல்லை உண்மையை சொல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை நான் இப்போ தானே கூப்பிட்டாங்க என்னென்னு கூப்பிட்டு கிளம்பிட்டேன்டா அப்படின்னா இப்போ தான் பவுடர் அடிச்சுட்டு பாரு இது வரைக்கும் என்ன போட்டு வந்துட்டேன் இது அவனுக்கு வாங்கினது தானே அவனுக்கு வாங்கினது அவனுக்கு வந்து சின்னதாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்குது போடக்கூடாதுன்னு சொல்ல காந்தி சார் நான் போடக்கூடாது டேய் என்னடா பண்ண போறீங்க இந்த அண்ணாங்களை எங்கன்னு போய் பாப்பீங்க நீங்க பைத்தியக்காரனுங்களா முன்னாடி ஸ்டார்டிங் போகிறோம் அப்படியே ஒரு லெஃப்ட் இந்த அண்ணாங்களை போய் ஸ்டார்டிங் போடு இந்த அண்ணாங்க போய் ஸ்டார்டிங் வா டேய் அது புரியாத எங்கன்னு போய் பாப்பீங்கடா சும்மா பாக்குறியா நான் தாண்டி திருவண்ணாமலை தாண்டி போயிருச்சுன்னா திருவண்ணாமலை பொள்ளாச்சி போயிருக்கணும்டா அதுதான் அதான் நம்ம பிளான் பண்ணது 3 மணிக்கு கிளம்பணும் என்ன சொன்ன 2:30 வந்துருங்க நான் போன டைம் கேளுண்ணா எத்தனை மணிக்கு கிளம்பலாம்னு அப்புறம் ஷார்ட் பார்க் பண்ணுங்க நம்ம ஆளு ஃபங்க்ஷன் போகிற மாதிரியே தான் கிளம்பி குத்தல ஷார்ட் பார்க் போகுது போ போ அப்படி போ வரான் அடி வாங்குறான் போறான் ரிப்பீட்டு. ஆனால் இந்த மாதிரி மறக்குமா நெஞ்சத்தை ஃபோன் பண்ணிட்டு அந்த மறக்கவே முடியாத அளவுக்கு பண்ணுறான் பாருங்க அவன். என்னைக்கடா நீங்களாம் சீக்கிரமாக வந்திருக்கிறீங்க போனதாட்டி சீக்கிரமாக வந்தேன்னு பேர் மயிர் வேறு எங்களுக்கெல்லாம் நாங்கள் மக்கள் எல்லா டூர் போகலாமா என்ன சொல்லி எவ்வளோ 2:30 வரணும் சொல்லி போட்டு சாய் தான் லேட் பண்ணிட்டேன் நானே லேட் பண்ணுவேன் சொல்றேன் கேளுங்க. அது சரி அவன்கிட்ட ஏன்னா அவனை போய் தெரிஞ்சுட்டா அப்புறம் எதுக்குடா நீ அவன்கிட்ட கொடுக்குற கரெக்டான கேள்வியா? அவன் வந்து 2 மணிக்கு எனக்கு எழுப்பி விட்டான். அதில் வந்து 2:30 மணிக்கு நான் எழுப்பி விட்டேன். கரெக்டாக 2:30 மணிக்கு ஏன் சாயிட்டு செவனி புஞ்சிடும். உழப்பாத ஒரு பெரிய உழப்பாளப்பீட்டிங்க இல்லையா? டே ஏன்னா மொட்டையில் அடிச்சுட்டு வந்துட்டியா? ஆமா மொட்டையா தடவரா வரத்து இப்போ எங்கே வரோம் நம்ம? எத்தனை பேக்கடா கொடுப்பீங்க? ஒட்டவடம் ஒட்டவடம் வரும். வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம் ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம் எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்கராசா மனசுக்கு வயசில்ல பறவைக்கு தசையில்ல துன்பங்கள் தூளாகி போகும் தூசா எங்கோ பாதைகள் போகுதா தூரம் அங்கே போகிறேன்
எங்கோ பாதைகள் போகுதா தூரம் அங்கே போகிறேன் உட்காருவன டிவி கடை பேர் என்ன? கடை பேர் நம்ம ஒரு அறிவு முடியும். கடை பேர் பல்லூடா. நம்ம மூலியமா கடை ப்ரமோஷன் ரேட் யாருல இந்த சாய்க்கு ரேட் ஆமா ஆமாண்ணா. இவன் சாயுது மட்டும்தான் லேட்டு. 2:45 எனக்கு கூப்பிட்டு எந்திரிச்சுட்டான்னு சொன்னானா. குளிச்சுட்டு வர்றதுக்கு 4 மணியா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்தாங்க? குளிச்சுட்டு வரக்கும் 4 மணி நேரமா? அவன் குளிக்காம வந்தாலே 1 மணி நேரம் ஆகும். ஆனா தெரிஞ்சுதான் பண்ற தப்புன்னு தெரிஞ்சு பண்ற நீ. சால்ட் பிஸ்கட் இருக்குதா? ஒரு 2 பிஸ்கட் எப்படி? அது ரூம் காரண்ட பேசுறான்ல. எவ்வளவு சார்? 16,900 தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பஸ் ஸ்டாப் ஏறுறா மேல. எது? மூணார்ல பதிய ரேட்டரா இருப்பான் போலயே. இல்ல உங்க நம்பில வர முடியாது. அடங்கப்பா. வரப்போ 10 ரூபாய் போயிட்டே பெட்ரோல் அடிக்கிறீங்க. என்னடா ஏ டேய் 10 மணிக்கு தான் கடை ஓபன். அதுக்காக நான் சொல்லல. வேற ரெஸ்ட் எடுத்து ஜாலியா சுத்திட்டு போட்டோ என்ன போய் டெஸ்ட் எடுத்துட்டு போற நீ? அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் போய் நம்ம போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். போக சும்மா வெறும் வாய் தான். சும்மா ஒன்றும் பண்ணுறதுக்கு கைடு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டுங்க எல்லாத்தையும். நம்ம கூட்டிட்டு வர்றது மட்டும் அவர் தான் பண்ண போறாரு எல்லாத்தையும். ஏன்டா கையில குடிச்சிட்டு இருக்க? ஏன்னா கையில குடிக்காம மரத்துல வைக்கி. அதுக்கு என்ன கையில குடிச்சு இது எதுல குடிச்சிட்டு இருக்க நீ? சொல்லு. கையில் அங்க ஓரத்துல வைக்கவன. காலையில பிஸ்கட் தின்னுட்டு ஒரு சின்ன வயசு பையன் ஒரு 18-19 வயசா இருக்கும். அது தீராது. அதனாலதான் சொல்லலாமா வேண்டாமான் இருக்கு. ஈரக்காத்தெல்லாம் எதையாக தூங்கி போனேனே எப்போ அள்ளி கொண்டாடும் பூமிக்கு பேரப்புள்ள நான் இப்போ அடடா உறவா ஒரு மரத்தடி இருக்கும் இணையா துணையா வழி முழுவதும் இணைக்கும் காணும் பூமி எல்லாம் எரிச்சே ஓடுவானுங்க வரும். நீ பாக்குற எப்படி தெரியுமா? இல்ல நீ ஆகாசமே. எந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல பறவைக்கு தசையில்ல துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம் அங்கே போகிறேன் எங்கோ பாதைகள் போகுதா தூரம் அங்கே போகிறேன் வீசும் காத்தோடலாம் பாரம் இல்ல பஞ்சாகுதே நெஞ்சம் ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். ஹலோ மக்களே, நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளே சமைக்க போறோம். நாங்களே வந்துட்டு அங்கே உடுமலைப்பேட்டையிலே சப்பாத்தி சிக்கனு எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ நம்மளே சமைச்சிட்டு இருக்கிறோம். மணி இப்போ 9:40 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிக்கன் வாங்குறது மதியானம், செய்யறது நைட்டு. கவரை பிரிச்சதே நைட்டு. ஆல்ஃபாமன் ஒரு பவுடர் வாங்கிட்டு அதை கலக்கி வச்சிருக்கிறோம். இங்கே பாருங்க, கலக்கி வச்சிருக்கோம். ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி வச்சிருக்கிறோம். இப்போ இதில் என்ன கான்செப்ட்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். எண்ணெய் மட்டும் தான். எண்ணெய் இல்லை,
அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பண்ணிடலாமா? தண்ணியில் வச்சுட்டு ஜப்பான்கார சாப்பிட்றல ராவா, ஆமாம், அந்த மாதிரி சாப்பிட்றலாம். நம்ம வந்துட்டு சிறந்த சமையல். இந்த ட்ரிப்போட ட்ராவல் பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தான். நாங்களே எல்லாமே பிளான் பண்ணி மூணாறு போகலான்னு சொல்லிட்டு பசங்களை எடுத்து பேசி 15 பேர் 17 பேர் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கப்புறம் ஒரு 12 பேர் வந்தோம். பைக்கில் தான் வந்தோம். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வரலாம், உள்ளே விடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தோம். ஆனால் உள்ளே விட்டுட்டாங்க. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது ஆல்ரெடி. இந்த ட்ரிப்போட ட்ராவல் பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தான். மேஜிக் மொமெண்ட்ஸ். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அழைக்கிறோம். எவ்ரிபடி ரைஸ் யுவர் ஹேண்ட். இப்படி கை நல்லா இப்படி ரைஸ் பண்ணிக்கோங்க, முதுகு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. MM Vlogs 1840. அதனால் பேர் வெளியே தெரியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு மட்டும் தான் நாங்கள் அதை வச்சுருக்குறோம். பார்க்கலாம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். போனா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. என்னண்ணா, இவர் தான் எங்கள் லீடர், கேங் லீடர். வயசில் மூத்தவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், நாகரிகமானவர், நாசுக்கான வேலை பண்ணுறவர். அந்த மாதிரி கேடு கட்ட ஜம்பம் கிடையாது. நாசுக்கா வேலை பண்ணுறவர், நாசுக்கா பண்ணுறவர். அந்த மாதிரி கேடு கட்ட ஜம்பம் கிடையாது. சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுறோம். இந்த ட்ரிப்போட ட்ராவல் பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தான். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? இதில் கடன் வாங்கியிருக்கேன். 3500 ரூபா பார்க்க கடன் வாங்கி தான் வந்திருக்கிறோம். போகிற போக்க பார்த்தா நாங்கள்லாம் வந்துட்டு கூடி சீக்கிரம் ரோட்டில் உட்காருவோம். மிக பிரம்மாண்டமான அது தேவையான பேசுதான். நீ பேசிட்டு அதை அடிச்சு. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்லைங்க. தூத்துக்குடி தான். இவர் தான் தூத்துக்குடியிலேருந்து வந்த அண்ணன். தூத்துக்குடி, எனக்கு ஊர் தூத்துக்குடி. வாழை ஏழை போல, அவ்வளோதான். ஊர் வரணுன்றதுக்காக எங்க கூட வந்திருக்கிற ஒரே ஜீவன் 2 பேர் இருக்காங்க. என்ன பேசுறோன்றதே தெரியாம பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் அவர் தான். நாளைக்கு உங்க உடுமலைப்பேட்டை வந்து இறங்குவாங்க. அப்படியே டேரக்டா கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈசா. கலக்குடா மணி நீ வா, அவன் தான் மணி. மசாலாக்கெல்லாம் கம்ப்ளீட் ரெடி. இங்க வா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சூப்பரா இருக்கும். அவன் கழுவி முடிச்சு என்னன்னா பேசுற நீ? டேய், எனக்கு அந்த ஆன்டிசிட்டி பாரம் இருக்கா? அதான் ஒரு ஆண்ட்ரசிட்டியாவா? ஆன்டிசிட்டி பாவா? அது அந்த இதுனா ஆண்ட்ரசிட்டினா நம்மள கோழி எனக்கு பச்சையா கையில தொட்டா எனக்கு ஒரு மாதிரி உடம்பு இதாகும். ஏன்னா இப்ப சிலுக்குமா? ஒரே நிமிஷம், இப்ப கழுவ முடியுமா முடியாதா அவனால? பண்றா நீ பண்ற? நான் மயிர் எல்லாம் பண்ணி இருக்கேன். ஏதாவது ஒண்ணு பண்ணியா நீ? என்னடா பண்ண? மணி ஒரு வாட்டி எனக்கு வாஷ் பண்ணிட்டு நான் மஞ்சள் தூள் போட்டுருவேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம். மஞ்சள் தூளா? இப்படி எல்லாம் நீ வர வேண்டாம், நீ அங்கே இரு. அநியாயம் பண்ற. ஆமா, இதே என்ன அவ்வளவு இருக்கு. அதனால கழுவ முடியுமா முடியாதா? பண்ணிடலாம். ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன். நாடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்திக் கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா. கேட்டா சரியான